ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அமித்ஷா போன்றவர்களால் அதிமுக அரசியல் உள் விவகாரங்களில் தலையிட முடிந்ததா? பொது தேர்தலில், நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் எவ்வளவு துணிச்சலாக மோடியா லேடியா மோதி பார்க்கலாமா என்று சவால் விடுத்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை பிசைந்து நிற்கிறார். ஓபிஎஸ் அவர்களை கையாண்டது யார்? அவரை ஜெயலலிதா அம்மையாரின் சமாதியில் போய் அமர்ந்து தியானம் இருக்க வைத்தது யார்? சசிகலா அம்மையாரை அந்த கட்சியின் தலைவராக ஆக்க விடாமல் தலையிலே கை வைத்து ஓரங்கட்டியது யார்? டிடிவி தினகரன் அவர்களை செயல்பட விடாமல் முடக்கி வைத்தது யார்? இன்றைக்கு அதிமுகவில் தலைமைக்கான இந்த நெருக்கடி உருவானதற்கு பிஜேபி காரணமா இல்லையா? ஒரு காலத்தில் நாடார் சமூகத்தில் ஊடுருவிய இயக்கம், பின்னர் முக்குளத்தோர் சமூகத்தில் ஊடுருவிய இயக்கம், அதன் பின்னர் தேவேந்திரகுல வேளாளர் அருந்ததியர் என்று தலித் சமூகத்திற்குள்ளே ஊடுருவிய இயக்கம், கொங்கு வேளாளர் சமூகத்தில் ஊடுருவிய இயக்கம். எவ்வளவு முயற்சி எடுத்தும் ஆதி திராவிடர் வன்னியர் சமூகத்திற்குள்ளே அவர்களால் விரும்பியபடி ஊடுருவ முடியவில்லை. போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய தடுப்பு அரண்களாக இருப்பது வன்னியர் சமூகத்திற்கென்று வளர்ந்திருக்கிற ஒரு அரசியல் இயக்கமாக உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் அவர்களும் பாஜகவோடு இன்றைக்கு உறவாடுகிறார்கள். தேர்தல் உறவை தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள். அங்கேயும் அந்த ஊடுருவல் கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய தடுப்பு அரணாக இன்றைக்கு தமிழகத்திலே விளங்குகிறது.